வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதன் தோன்றி சிந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, கடவுள் இருக்கா இல்லையா, இருப்பதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. கடவுள்னு சொன்னதும் நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது என்ன? ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஒரு சில ஸ்டாச்சூஸ், நம்ம பார்த்த ஒரு சில படங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய மைண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மதங்கள் நமக்கு காட்டக்கூடிய வழி. மதம்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 4000க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்குது. அதில் சின்ன மதம், பெரிய மதம், பழமையான மதங்கள், இந்த மாதிரி பல பிரிவுகளை நம்ம பார்க்க முடியும். சரி, இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து போனோம் அப்படின்னா, கடவுள்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் 2 பிரிவுகளை நம்ம பிரிக்கலாம். அதில் ஒன்று, கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு குரூப், கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப். இதுக்கு நடுவில் கடவுள் இருக்குது, ஆனால் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய இன்னொரு வகையான குரூப் ஒன்று இருக்குது. இதை பற்றி அப்புறமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத நிலை, அப்சல்யூட் நத்திங் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்ததை இறைவன் தான் சொல்கிறாங்க. படைத்தவன் இல்லாமல் படைப்பு கிடையாது. இதுக்கு ஆப்போசிட் கேங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு படைப்பு கிடையாது, பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம், இது ஒரு சில இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டது, இதை பற்றி நம்ம ஆழமாக ஆராயணும், இதை கடவுள் படைத்தார் அப்படிங்கிறது மனிதனுடைய கற்பனையே அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தவன் அவனே, படைப்பும் அவனே, கேள்வியும் நானே, பதிலும் நானே, இதுதான் கடவுள் அப்படிங்கிறாங்க. எது எடுத்தாலும் அதற்கு காரணம் கடவுள், அதற்கு பின்னாடி கடவுள் தான் அதற்கு பின்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு வேறு ஒரு சில காரணங்கள் கூட இருக்கலாம், அதை நம்ம முழுமையாக ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். கடைசியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே எல்லோர்கிட்டையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது கேள்வி கேட்கக்கூடிய தன்மை. கேள்வி இருக்கிற வரைக்கும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதற்கு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, இந்த உண்மையை தெரிஞ்சிக்க முயற்சிக்கக்கூடிய மனிதனுடைய குணம், இது எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய மேலோங்கிய ஒரு தன்மை. ஸோ கடைசியாக எல்லோரும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஃபைனலாக உங்களுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Wow, nice.